வீட்டில் கோழி வளர்க்கிறீர்களா? கோழி பண்ணை வைத்திருக்கிறீர்களா? கொத்து கொத்தாக அழியும் கோழிகளை கூட மருந்தே இல்லாமல் காப்பாற்றலாம். எவ்வளவு கோழிகள் வளர்த்தாலும் ஒரே ஒரு கோழிக்கு நோய் வந்தால் சில மணி நேரங்களில் எல்லா கோழிகளுக்கும் பரவி இறப்பதை காண நேரிடும். இது கோழி வளர்ப்பு செயலில் காணப்படும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று. ஆனால் இந்த உயிர் காப்பாற்றும் ஒரு பாரம்பரிய மருந்து மூலம் இதற்கு தீர்வு காண முடியும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் பழமையான பண்டைய முறைகளில் கோழிகளுக்கு நோய் வந்தாலோ நோயால் அவசரமாக குணப்படுத்த வேண்டியதாயிருக்கும் நேரங்களில் இந்த மருந்து மிக சிறப்பாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் இயற்கை மூலிகைகளும் சமையலறை வைத்திய கூறுகளும் சேர்க்கப்படுகின்றன. முதலில் குப்பை மேனி, கீழாநெல்லி, வேப்பங்குழுந்து ஆகிய 3 மூலிகைகள் நோய் தோன்றுதலை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டவை. இவை கோழியின் உடலினை உள்ளிருந்து தூய்மை செய்யும் சக்தி கொண்டவை. அதனைத் தொடர்ந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சள், சீரகம், மிளகு போன்றவை நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுபவை. வெங்காயம், பூண்டு ஆகியவை கிருமி நாசினியாக செயல்பட, மஞ்சள் மற்றும் இஞ்சி வீக்கம் குறைக்கும் பணியை மேற்கொள்கிறது. இந்த 9 பொருட்களையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். அதனை நாள்தோறும் கோழிகளுக்கு வழங்கும் உணவில் சிறிதளவு கலந்தளிக்க வேண்டும். ஒரு கோழிக்கு நோய் அறிகுறி தெரிந்த உடனேயே இதனை வழங்க தொடங்கினால் நோய் பரவாமல் தடுக்கலாம். மேலும் இது ஒரு தடுப்பு மருந்தாகவும் செயல்படும். இது உயிருக்கு உயிராக வளர்க்கும் கோழிகளை பாதுகாக்கும் அற்புத மூலிகை மருந்தாகவே பார்க்கப்படுகிறது. இது பரம்பரையாக கிராமங்களில் பயன்படுத்தப்பட்ட மருந்து முறையாகும். வணிக மருத்துவரின் ஆலோசனையை தவிர்த்து விடாமல் நவீன மருத்துவருடன் இணைந்து பயன்படுத்தினால் சிறந்த முடிவுகளை நாம் காணலாம். இயற்கையின் இந்த சிறப்பான அணுகுமுறை மீண்டும் வீட்டுப்புற வாழ்வியல் முறைகளில் ஒளிர ஆரம்பித்துள்ளது என்பது மகிழ்ச்சி தருகின்ற உண்மையான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் கோழிக்கு சீக்கிரம் வரக்கூடாதா? அப்போ இந்த மருந்தை 20 நாளைக்கு ஒருக்க மறக்காமல் அரைச்சி போடுங்க. குப்பைமேலி, கீழாநெல்லி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள், வேப்பங்குழுந்து இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் போட்டு அரைங்க. அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க தலை இருக்குல்ல, பச்சை தலை, அதையெல்லாம் போட்டு அரைங்க. நல்லா சட்னி பதத்துக்கு அரைக்கணும். அரைச்சிட்டு அதை அரிசி வேறு ஏதாச்சும் நம்ம தீனி கொடுப்போம்ல, அந்த தீனியில் போட்டு நல்லா பிசையணும். நல்லா ஃபுல்லாக பட்டுற அப்படி பிசையணும். பிசைஞ்சிட்டு கோழிக்கு வச்சுட்டா போதும், அது பாட்டுக்கு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கும். வேறு எந்த இறையும் வைக்கக்கூடாது. இது ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது 1-2 வாய் கொத்திட்டு ஓடிடும். ஆனால் ஒருக்க தின்னு பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ வச்சாலும் விரும்பி சாப்பிடும். இது சாப்பிட்டா நல்லா கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். கோழிகளுக்கு சீக்கு அவ்வளோ அட்டாக் ஆகாது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக அதை வச்சிட்ருக்கேன். ஏன்னா வெள்ளை கழிச்சல் ஒரு கோழிக்கு செத்து போய் கொண்டு பக்கத்தில் போட்டு போயிட்டாங்க. நம்ம கோழி அது பக்கத்துலேயே அலைஞ்சுது. ஆனால் நம்ம கோழிகளுக்குலாம் பரவாயில்ல.